எல்லாருக்கும் வணக்கம். பெண்கள்னாலே நமக்கு இரும்பு சத்து குறைபாடு அப்படின்றது ஜாஸ்தியா இருக்கு. அதனால அது சம்பந்தமா கிராஃப்ட்ல ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ. இதுக்காக நான் என்ன பண்ணிடுறேன்னா, ஹெட் பின் எடுத்துக்கிறேன். ஹெட் பின்ல இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா, சின்னதா இப்படி க்ளூ கன் வச்சு பண்ணலாம். க்ளூ கன் இல்லாதவங்க சாதா ஃபெவிகால் இருக்கு இல்லையா? அதை இந்த மாதிரி லேயரா குடுத்து இந்த மாதிரி முத்து ஷேப்க்கு கொண்டு வரலாம். சரியா? இந்த மாதிரி கொண்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பக்கம் என்ன பண்றீங்கன்னா, வாட்டர் சாதா தண்ணி எடுத்துக்கோங்க. அதுல உங்க கைய இப்படி நல்லா தொட்டுட்டு, அந்த க்ளூ கன்ல லைட்டா அப்படி தொட்டு தொட்டு அழகா அத அழுத்தி, இந்த மாதிரி ஒரு கர்னல் ஷேப்புக்கு ஒரு முத்து மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வர போறோம். முத்து இந்த ஷேப்ல இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, போக போக என்னன்னு உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி கிளாஸ் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. கிளாஸ் பெயிண்ட் இல்லாதவங்க சோப்புல ஆக்ரிலிக் பெயிண்டையோ இல்ல வாட்டர் கலரையோ மிக்ஸ் பண்ணி நான் பண்ற இந்த ப்ராசஸ பண்ணுங்க. சோ இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அந்த முத்து அத வந்து இதுல இப்படி டிப் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா, மாதுளை முத்து அப்படின்றது தயாராயிடும். கிளாஸ் கலர் அப்படின்றதுனால ஒரு 5 மணி நேரம் இத காய வச்சு நம்ம எடுத்தோம்னா, கியூட்டா இந்த மாதிரி பார்க்க கிடைச்சிடும். மாதுளை பழம் அப்படின்றது ஹீமோகுளோபின் அதிகமா நமக்கு தர்றது. சோ ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கிறவங்க மாதுளை பழத்தை அடிக்கடி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு அவேர்னஸ் கிராஃப்ட் வீடியோ. அது மட்டும் இல்லாம நான் எஸ்பெஷலி ஃபார் விமென் மகளிருக்காக அப்படின்னு சொன்னதுனால இதை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு வந்து மாதுளை பழத்தை நம்ம சாப்பிடணும், நம்ம உடம்ப நல்லா வச்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்துட்டே இருக்கணும். இந்த மாதிரி இந்த ஹெட்பின்ல கொஞ்சம் கட் பண்ணிட்டு இதை அப்படியே நம்ம என்ன பண்றோம்னா பெண்ட் பண்ணி இது ஒரு லூப் ஃபார்ம் பண்றோம். நம்ம எப்படி வந்து ஜுவல்லரிக்கெல்லாம் வந்து ஃபார்ம் பண்ணுவோமோ லாரியல்ஸ்லாம் அதே மாதிரி இதுல ஃபார்ம் பண்ணோம். சோ அப்படி நம்ம ஃபார்ம் பண்ணோம்னா இருக்கிற எல்லாத்துக்குமே அதே மாதிரி ஈவனா வந்து ஃபார்ம் பண்ணிடலாம். சோ இப்போ பாத்தீங்கன்னா பாமோகிரானட் அதாவது மாதுளை ஜுவல்லரி அப்படின்றது ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. சோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை பண்ணிருக்கேன். சோ இந்த மாதிரி இதை ஈஸியா நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியும். அப்படியே மாதுளை முத்து மாதிரியே இருக்கு இல்லையா? சோ ரொம்ப அட்ராக்டிவா அழகா இருந்துச்சு பார்க்கும் போதே. உங்களுக்கும் அந்த ஃபீல் அப்படின்றது கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதுல என்ன கிராஃப்ட் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி செயின் எடுத்துக்கோங்க. சில்வர் ஆர் கோல்டு எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நீங்க கோல்டு எடுத்தீங்கன்னா அந்த ஹெட் பின்னும் கோல்டுலயே பண்ணணும். நான் சில்வர்லயே ஃபுல்லா இதை பண்ண போறேன். அதனால சில்வர் காம்பினேஷன்லயே எல்லாமே எடுத்துக்கிறேன். சோ நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அந்த கர்னல் KERNAL கர்னல்னு வாங்க இங்கிலீஷ்ல மாதுளை முத்துக்களை. சோ அந்த கர்னலை வந்து இந்த மாதிரி ஜம்ப்ரிங்ல நம்ம அட்டாச் பண்றோம். சோ இந்த ஜம்ப்ரிங்ல 3 மாதுளை முத்துக்களை நம்ம அழகா இந்த மாதிரி அட்டாச் பண்றோம். சோ இதை அட்டாச் பண்ணிட்டு இந்த 3த்தையும் அந்த செயின் இருக்கு இல்லையா சில்வர் செயின் அதுல கீழே பாட்டம்ல ஃபர்ஸ்ட் செயின்ல அதாவது கீழே அடியில ஃபர்ஸ்ட் வரும் இல்லையா அந்த செயின்ல இதை வந்து இந்த 3த்தையும் நம்ம அட்டாச் பண்ண போறோம். ஸோ ட்ரெண்டிங்கா இருக்கிற ஜுவல்லரி ஆக்சசரி அப்படின்றது காஸ்ட்லியாவும் கொஞ்சம் இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ரெசின் ஆர்ட்ல தான் இதை பண்ணுவாங்க. பட் நம்ம ரொம்ப ஸ்பெஷலா இதை பண்ணியிருக்கோம். அப்படியே க்ளூ கன் இல்லைனாலும் கம் யூஸ் பண்ணி பண்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க இது ஈஸியாவே வீட்டுல தாராளமா பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கீழே அட்டாச் பண்ணியாச்சு. பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த செயின்ல எண்ணிக்கை கணக்கு வச்சு 3 செயினுக்கு ஒரு தடவை 3 செயினுக்கு நடுவுல அந்த மாதிரி வந்து அட்டாச் பண்ணணும். அப்பதான் வந்து அந்த பார்க்கும் போது அந்த கால்குலேஷன் படி நம்ம செஞ்சாதான் நமக்கு அந்த அழகா வந்து ஹேங் பண்ணும் போது நீட்டா யுனிக்கா அப்படியே லீனியரா இருக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இந்த மாதிரி ஒரு ஜம்ப்ரிங் எடுத்துக்கோங்க. இந்த ஜம்ப்ரிங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா தட்டையா இந்த மாதிரி பிளாட் ஆகுற மாதிரி பண்ணிட்டு இன்னொரு ஜம்ப்ரிங்கும் எடுத்துட்டு அது அப்படியே வந்து பூக்கள் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து எப்படி இதழ்கள் இருக்குமோ அந்த பெட்டல் ஷேப்புக்கு நம்ம இதை இப்படி கொண்டு பிரிச்சு இந்த மாதிரி வந்து கொண்டு வந்துட்டு இத மாதிரி 9 எடுத்துக்கிறேன். டபுள் டேப் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ்லயோ இல்ல அட்டையிலயோ ஒட்டிட்டு இந்த டபுள் டேப்புக்கு மேல இந்த பீஸ் அப்படியே வச்சிருங்க. சோ இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இது பிரிச்சு அதாவது பிஞ்சு வெளியே வரக்கூடாது இல்லையா அதுக்காக. ஏன்னா இதுல க்ளூ கன் இப்படி அப்ளை பண்ணும்போது க்ளூ கன்னோட அந்த கன்னோட அந்த ஐ மீன் அந்த பிளாஸ்டிக்கோட சேர்த்து வந்துடக்கூடாது. அதுக்காக காஞ்சதுக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா இது இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதுல ஒயிட் கலர் பெயிண்ட் நான் அடிக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை நீங்க கொடுத்துடலாம். சென்டர்ல இந்த மாதிரி எல்லோ கலர்ல கொடுத்துட்டு இது ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஃபெவிபாண்ட் எடுத்துட்டு இந்த மாதிரி இயரிங் பேஸ் இருக்கும் இல்லையா அந்த இயரிங் பேஸ்ல ஃபெவிபாண்டை நல்லா அப்ளை பண்ணி 2 லேயரும் காய வச்சிடணும். அழகா அட்டாச் பண்ணிடுறோம். சோ இப்படி அட்டாச் பண்ணா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா நல்லாவே ஒட்டிடும். அதுக்கு ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிருக்கேன். சோ இப்போ ஃபெவிபாண்டை எடுத்துட்டு இத நம்ம ஒட்டினதுக்கு அப்புறமா இப்ப நம்ம செஞ்ச அந்த மாதுளை முத்துக்கள் சரம் இருக்கு இல்லையா அப்படியே அதையும் எடுத்துடலாம். இப்போ இது 2த்தையும் அழகா நம்ம
அப்படியே அட்டாச் பண்ணி ஒரு சூப்பர் இயரிங் அப்படின்றது ரெடி ஆயிடும். இயரிங்கா மட்டும்தான் இதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. சோ இயரிங்கா இது பார்க்கிறதுக்கு எவ்வளவு கியூட்டா இருந்துச்சு தெரியுமா? சோ இது வந்து ரொம்ப ஈஸியா பண்ணிட்டோம். இதுல இன்னும் நீங்க அழகா வேற ஏதாவது லாரியல்ஸ் எல்லாம் சேர்த்து இன்னும் அழகாக்கணும்னாலும் அது உங்க கிரியேட்டிவிட்டியை பொறுத்து. இப்ப கிராஃப்ட் நம்பர் 2. சேம் மாதுளை முத்துக்களை எடுத்து நம்ம வச்சிருக்க கீ செயின்ல அப்படியே இந்த மாதுளை முத்துக்களை நீங்க அட்டாச் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு ஃப்ரூட் கீ செயினா உங்களுக்கு ரெடி ஆயிடும். கிஃப்ட் பண்றதுக்கு உங்க ஃப்ரெண்டுக்கு என்னென்ன பண்ணலாம்னு கேட்டீங்க இல்லையா? இந்த மாதிரி கியூட்டான கிஃப்ட் நீங்க கொடுக்கலாம். பார்க்கும் போதே உங்களுக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். சோ இந்த மாதிரி கீ செயினும் நம்ம இதுல ரெடி பண்ணிட்டோம். ஒரு பக்கம் கம்மல், இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஹேங்கிங் கீ செயினும் ரெடி ஆயிடுச்சு. இதோட விட்டுருவோமா? தேர்ட் ஐடியா வாங்க வாங்க என்னன்னு பார்க்கலாம். இது இன்னும் சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி செயின் எடுத்துட்டு உங்க கழுத்தோட அந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கு ஏத்த அளவு இந்த செயினை கட் பண்ணிட்டு அந்த முத்துக்கள் தெரியிற ரீஜன் எவ்வளோன்னு அதையும் மெஷர் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்ல வந்து தெரியும் இல்லையா எவ்வளவு அளவு இருந்தா அந்த அளவு மெஷர் பண்ணிட்டு அழகா வந்து 10 செயினுக்கு ஒரு முத்து அப்படின்ற ஒரு காம்பினேஷன்ல நீங்க கொடுத்துட்டு இந்த மாதிரி எஸ் டைப்ல இருக்கிற அந்த ஹூக்கை வந்து இதுல அட்டாச் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கியூட்டான ஒரு செயினும் ரெடி. இதுல என்ன விஷயம்னா இதை நீங்க செயினாவும் யூஸ் பண்ணலாம், அப்படியே கட் பண்ணி பிரேஸ்லெட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இத வந்து நீங்க பிரேஸ்லெட்டா யூஸ் பண்ண போறீங்களா இந்த மாதிரி, இல்ல செயினா எப்படி இப்ப கொஞ்ச நேரத்துல காட்டுறேன் இருங்க இப்படி யூஸ் பண்ண போறீங்களா அப்படின்றது உங்கள் விருப்பம். சோ ரொம்ப கியூட்டான இந்த போமகிரானட் ஆக்சசரி, ஜுவல்லரி ஆக்சசரி நம்ம பண்ணிருக்கோம். பெண்களுக்கு இரும்பு சத்து அவசியம். இந்த இயரிங் இதெல்லாம் நீங்க பார்க்க நீங்க இரும்பு சத்து அதிகமான பொருட்களை சாப்பிடணும் அப்படின்றது என்னுடைய அவேர்னஸா உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்லிடுறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை பை.